சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகான சம்பவத்தை சொல்கின்றார்கள். இதா கான الرجل دعا في السراء فنزل به الضراء دعا الله عز وجل. ஒரு மனிதர் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹு தஆலாவிடம் துஆ கேட்பாராம். அவர் ஒரு கஷ்டத்தில் விழுந்து விட்டாராம், அந்த நேரமும் அவர் துஆ கேட்பாராம். அப்போது மலக்குமார்கள் எல்லாம் இப்படி பேசிக்கொள்வார்களாம், சௌத்து மஅரூஃப், இது ஒரு தெரிந்த குரலாக இருக்கின்றதே, ஃபஷஃபஉ லஹ். எனவே அந்த மலக்குமார்கள் எல்லாம் இந்த மனிதரின் கஷ்டத்திலிருந்து விடுவிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவிடம் ஷஃபாஅத் செய்வார்களாம், அவர்கள் பரிந்துரை செய்வார்களாம். ஆம், அதே போன்று மற்றும் ஒரு மனிதர், அவர் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுதெல்லாம் ரப்பிடம் துஆ கேட்க மாட்டார், கஷ்டம் வந்த போது அவர் துஆ கேட்கின்றார். அப்போது மலக்குமார்கள் பேசிக்கொள்வார்களாம், சௌத்துன் லைஸ பிமஅரூஃப், இது நாங்கள் அடிக்கடி கேட்கின்ற ஒரு குரல் அல்லவே என்று சொன்னவர்களாக, ஃபலா யஷ்ஃபஊன லஹ், அவர்கள் அந்த மனிதருக்கு ஷஃபாஅத் செய்வதிலே அதிக கரிசனை செலுத்த மாட்டார்கள். இது ஒரு அற்புதமான சம்பவம். ஒரு மனிதன் நலவில் இருந்தாலும் நஷ்டத்தில் இருந்தாலும் துஆ கேட்பவனாக இருக்கின்றானா, அந்த மனிதனுக்கு மலக்குமார்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! துஆ எமது வாழ்க்கையோடு ஒட்டி இருக்க வேண்டிய ஒன்று. நஷ்டத்திலும் சரி நலவுகளிலும் சரி, நாங்கள் நன்றாக சந்தோஷமாக இருக்கின்ற பொழுதுகளிலும் சரி, கஷ்டத்தில் வீழ்ந்திருக்கின்ற பொழுதுகளிலும் சரி, துஆவோடு வாழ்கின்றோமா? உண்மையில் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ கிடைக்கின்றதா? அது ஒரு அருள். அந்த வாழ்க்கையை வாழ்ந்த நபிமார்கள் எப்படியெல்லாம் அது பற்றி சொன்னார்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சில இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னார்களாம், இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ, எனது ரப் எனது பிரார்த்தனைகளை துஆக்களை கேட்பவனாக இருக்கின்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல சொத்து செல்வங்களோடு வசதியாக வாழ்ந்தவர், நீண்ட காலத்திற்கு பின்னர் பிள்ளை பாக்கியம் கிடைத்தவர். அப்படி இருந்த அந்த மனிதர் இப்படி சொல்கின்றார், வலம் அகுன் பி துஆஇக ரப்பி ஷகியா, நான் உன்னிடம் கேட்ட எந்த துஆக்களும் வீண் போகவில்லை என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஒரு கதை உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். அல் குர்ஆனில் இருக்கின்ற மிக அழகான ஒரு காதல் கதை என்று சொன்னாலும் கூட பிழையாக இருக்காது. அப்படியான ஒரு கதை தான் அந்த கதை. அந்த கதையிலும் ஒரு துஆ வருகின்றது. அந்த சம்பவத்தை சுருக்கமாக சொன்னால், ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியனை நோக்கி ஒரு காரணத்துக்காக பயணிக்கின்றார். ஒரு பெரிய பிரச்சனைக்கு பின்னால் ஒரு பயணம் போகின்றார். அவரிடம் ஒன்றுமே இருக்கவில்லை. அவருக்கென்று ஒரு குடும்பம் இருக்கவில்லை. அந்த நேரம் அவர் என்ன தொழில் செய்ய போகின்றேன் என்று தெரிந்திருக்கவில்லை. அவருக்கு உணவு இருக்கவில்லை. இன்று இரவு எங்கே தங்குவேன் என்று தெரிந்திருக்கவில்லை. தங்குமிடமும் இல்லை, உணவும் இல்லை, குடும்பமும் இல்லை, தொழிலும் இல்லை. இப்படித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பயணத்தில் போகின்றார். ஓர் ஆற்றோரத்தில் தங்கியிருந்த போது அந்த இடத்திலே சில மனிதர்கள் தண்ணீர் எடுப்பதற்காக வருகின்றார்கள். அவர்களுக்குள் 2 நங்கைகள் குடத்தோடு வந்து தண்ணீர் எடுக்கின்றார்கள். அந்த சம்பவம் தெரியும். அந்த நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏதோ பல உணர்வுகளோடு ஒரு துஆ கேட்கின்றார். அந்த துஆ தெரியுமா? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ், நீ எனக்கென்று ஏதாவது நலவுகளை இறக்குகின்றாயா, அதன்பால் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்று கேட்கின்றார். ஒரு கொமனான ஒரு துஆ, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு துஆ. ஆனால் அந்த துஆவுக்கு பின்னர் இருக்கின்ற ஆழமான அர்த்தம், நம்பிக்கை அவருக்கு நான் ஏற்கனவே சொன்ன அந்த 4ஐயும் ஒரே அடியாக கொடுத்தது. சம்பவங்களை தேடி கற்றுக்கொள்ளுங்கள். வித்தியாசமான பல விஷயங்களை அந்த துஆவிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான அற்புதமான ஒரு துஆ. இப்படித்தான் ஒவ்வொரு நபிமாரும் கேட்ட துஆக்களின் சம்பவங்களை எடுத்து பார்த்தால் அந்த துஆக்களில் இருந்த நம்பிக்கையும் அவர்களுக்கு கிடைத்தவையும் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு அற்புதமானவை. ஆம், நானும் நீங்களும் இப்படி எமது வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களிலும் துஆவோடு வாழ்கின்றோமா? நலவுகளின் போதும் ரப்போடு இருக்க வேண்டும், துஆ கேட்க வேண்டும். கெடுதிகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்தாலும் ரப்போடு இருக்க வேண்டும், துஆ கேட்க வேண்டும். பொறுமையோடு துஆ கேட்க வேண்டும், எதிர்பார்ப்போடு துஆ கேட்க வேண்டும். அந்த உணர்வோடு வாழ்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள்.
துஆவுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு ஆத்மார்த்தமானது. இதை புரிந்து வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுவோமாக இருந்தா நாங்க எத்தனையோ விஷயங்களை சாதித்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ என்பதே ஒரு வணக்கம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னொரு ரகசியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திறந்தோறும் ஓதுறோமே சூரத்துல் ஃபாத்திஹா, அதுல இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று துஆவை மட்டும் வேறாக்கி ஏனைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் நஅபுது என்ற சொல்லுக்கு கீழால் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்துட்டான். துஆவை மட்டும், அல்லாஹ்விடம் வேண்டுவதை மட்டும் நஸ்தஈன் என்று செப்பரேட்டாக கூறியிருக்கிறானே, அதுதான் துஆவின் ரகசியம். அந்த அளவுக்கு துஆ எமது வாழ்க்கையில் சம்பந்தப்பட வேண்டியது, எமது வாழ்க்கையை மாற்றக்கூடியது, எமது வாழ்க்கையில் நாங்கள் காண்கின்ற கனவுகளை நனவாக்கக்கூடியது. அந்த உணர்வோடு துஆவோடு நாங்கள் சம்பந்தப்பட வேண்டி இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஸல்லுல்லாஹ மின் ஃபضله فإن الله عز وجل يحب أن يسأل فأفضل العبادة انتظار الفرج. அல்லாஹு தாலாவிடம் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கேளுங்கள். அல்லாஹ் தனது அடியான் தன்னிடம் கேட்பதை விரும்புகின்றான். அதே நேரம் சிறந்த இபாதத்துகளில் ஒன்று எது தெரியுமா? அந்த கேட்ட துஆவுக்குரிய பதில் வரும் வரை காத்திருப்பது. துஆ கேட்ட உடனே எல்லாமே கிடைச்சினோன்னு நாங்க நினைச்சால் அது பிழை. அல்லாஹு தாலா துஆவுக்குரிய பதில்களை வித்தியாசமான 3 முறைகளில் தருவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். முதலாவது, கேட்ட துஆவை உடனே அங்கீகரித்து அந்த விஷயத்தை அப்படியே எங்களோட வாழ்க்கையில அல்லாஹு தாலா தாரது, உடனடியாக அதிட பதில் கிடைக்குது. 2வது, எங்களுக்கு நடக்க இருக்கிற வேற ஏதோ ஒரு கெடுதிய, வேற ஏதோ ஒரு நஷ்டத்தை இல்லாமலாக்கி எங்களுடைய இந்த துஆவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்றது. அது சில போது எங்களுக்கு அதோட அர்த்தம் புரியாமல் இருக்கலாம், ஆனால் நாங்க கேட்ட இந்த துஆவின் விளைவாக வர இருந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் இல்லாம போகும். 3வது, இந்த துஆவுக்கு பகரமாக அல்லாஹு தாலா மறுமையில் அற்புதமான ஏதோ ஒன்றை தருவதற்காக அப்படியே அந்த துஆவை வைத்திருப்பான். இப்படி 3 விதங்களிலும் அல்லாஹ் பதில் தருவான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துட்டாங்க. எனவே அந்த உணர்வோடு நாங்க துஆ கேட்போம். இறுதியாக, ஒவ்வொரு துஆவும் உனக்கு தேவையான ஏதோ ஒன்றை கொண்டு வரும், இல்லையா உனக்கு தேவையில்லாத ஏதோ ஒன்றை விட்டும் உன்னை தூரப்படுத்தும். இன்ஷா அல்லாஹ். قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون